அவிசாவளை புவக்பட்டிய பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கொண்டு மூவர் உயிரிழந்துள்ளனர். 78, 36 மற்றும் 7 வயதான மூவரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெண்ணொருவரும் சிறுமியொருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் அவிசாவளை புவக்பட்டிய பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் நபரொருவர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கம்பஹா பல்லேவெல தியந்தர பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் பல்லேவெல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தெனகம பிரதேசத்தில் வசிக்கும் 20 மற்றும் 27 வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பல்லேவெல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை என்றும் தொடரும் என வளிமண்டலியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களில் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கும் கூடிய மிக பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். ஆகையினால் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மறு அறிவித்தல் வரையில் கடல் பிராந்தியத்திற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் களனி, களு, கிங் மற்றும் நில்வலாகங்கைகளின் சூழ உள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுகங்கையின் மேல் பகுதியில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் இதன் காரணமாக அடுத்த 48 மணித்தியாலங்களில் இரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மடுள்ள நிவித்திகல, குருவிட்ட, அயகம, எலவாத்த, இரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுகின்றது. களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய, ஹொரணை, தொடங்கொட மற்றும் மில்லனிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நில்வலாகங்கையின் மேல் பகுதியில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கணிசமான மழை காரணமாக பஸ்கொட, கொட்டபொல, பிட்டபெத்தர, அக்குரச, அத்துரலிய, மாலிம்பட, கம்புருபிட்டிய, திகாகொட, மாத்தரை மற்றும் தெவினுவர பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் சாத்தியம் காணப்படுகிறது. கிங்கங்கையின் மேல் பகுதியில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக நெலுவ, தவலம, நாகொட, நியாகம, வெளிவிட்டிய, திவித்துர, எல்பிட்டிய, அக்மீமென, பத்தேகம மற்றும் போவே, போத்தல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நில பிரதேசங்களில் அடுத்த 48 மணி நேரத்தில் வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. களனிகங்கையின் மேல் பகுதியில் நேற்றிரவு முதல் கணிசமான மழை பெய்து வருவதனால் தெஹியோவிட்ட, ருவன்வெல்ல, சீதாவக்க, தொம்பே, ஹோமாகம, கடுவலை, பியகம, கொளர்னாவ, கொழும்பு மற்றும் வத்தளை ஆகிய பிரதேச செயலகங்களுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.